இந்தி கட்டாய பாடம் இல்லை. நீங்கள் மலையாளத்தை கற்றுக்கலாம், கன்னடத்தை கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், நீங்கள் விருப்பமுள்ள பாடத்தை கற்றுக்கலான்ற. தமிழை பற்றி எந்த விஷயத்தையுமே பேசாமல் கூட்டங்களே நடத்தாமல் இருந்த ஒரு கட்சியை இன்றைக்கி மக்கள் கொண்டாந்து ஆள்வதற்கு உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் தேசிய கட்சியை இங்கே உள்ளே விடக்கூடாதுங்கிறதுல தெளிவான சிந்தனையோடு நீங்கள் தமிழர்கள் இருக்கார். வணக்கம். தமிழ்நாட்டில் தேசியம் ஏன் எழவில்லை? இன்றைக்கி தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டில் மொழி ஒரு திணிப்பாக இந்தியை கொண்டு வருவது, இது ரெண்டு கட்சியுமே, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, ரெண்டுமே அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ மொழி தாக்கத்தை கொண்டாந்து உள்ள திணிப்பது, அது கல்வி கொள்கையை மாநில பட்டியலிருந்து தேசிய பட்டியலுக்கு கொண்டு சென்றது, அது காங்கிரஸ் தான் கொண்டு சென்றது. இது ஒரு ஆக்கப்பூர்வமாக பிடித்து கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத என்னென்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வராங்க. அதில் என்ன சாமர்த்தியமாக பேசுகிறாங்கன்னா, இந்தி கட்டாய பாடம் இல்லை, நீங்கள் மலையாளத்தை கற்றுக்கலாம், கன்னடத்தை கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், நீங்கள் விருப்பமுள்ள பாடத்தை கற்றுக்கலான்ற. இப்போ தமிழகத்தில் ஏற்கனவேயே தமிழ் பயிற்று மொழியாக இருந்த மொழியை பாடமொழியாக மாற்றிட்டு ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டு வந்தது அரசாங்கங்கள். அப்போ பயிற்று மொழியாக இன்றைக்கி ஆங்கிலம் இருக்குது, பாடமொழியாக தான் தமிழ் இருக்குது. கம்பல்சரி ஒரு லாங்குவேஜ் பாடம் அப்படிங்கிற நிலைப்பாட்டு இன்றைக்கி கல்வியில் ரொம்ப மோசமான நிலையை எட்டி கொண்டிருக்கிறது. தமிழ் மொழி வீழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு ரொம்ப எஃபோர்ட்ஸாக இன்றைக்கி தமிழகத்தில் வந்த ஒரு இயக்கத்திற்கு மக்களிடமிருந்து எந்த ஆதரவுமே இல்லாத நிலையில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தமிழை பற்றி எந்த விஷயத்தையுமே பேசாமல் கூட்டங்களே நடத்தாமல் இருந்த ஒரு கட்சியை இன்றைக்கி மக்கள் கொண்டாந்து ஆள்வதற்கு உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஆள்வது என்பதே தெரியல. அப்போ தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. இப்போ தமிழக முதலமைச்சர் இங்கே போகிறாரு, பிரதமர் மோடியை சந்திக்கிறாரு. நீங்கள் கல்விக்கு ஆன அந்த தொகையெல்லாம் எங்களுக்கு தாங்க அப்படின்னு ரெக்வஸ்ட். தன்னிடம் கல்வியே இருந்தால் இங்கே அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தை எதிர்நோக்க வேண்டியது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள், உனக்கு நிதி தரேங்கிறாங்க. அப்போ நிதி ஆதாரங்களையும் எடுத்துக்கொண்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் ஜிஎஸ்டியை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு. அப்போ இங்கே உள்ள அந்த நிதியெல்லாம் வசூல் பண்ணி அவங்க தான் பிரித்து கொடுக்கணும். இது எப்படி போகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சி முறையில் இருந்த நிலை தான் இப்போ இன்றைய இந்திய ஆட்சியாளர்களுடைய நிலையாக நாம் கருத வேண்டியிருக்குது. எப்படின்னா, மாநிலங்களுக்கு எந்த அதிகாரங்களும் கிடையாது, நிதி ஆதாரங்களும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கு. அப்போ எல்லா நிலையும் மத்திய ஆளுமை கையில் போய் மாட்டுது. இப்போ இன்றைக்கி நதிநீர் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா ஓட்டரசியல், அங்கே கர்நாடகத்தில் அரசியல் பண்ணணும், தமிழகத்தையும் அரசியல் பண்ணணும். அப்படிங்கும்போது கர்நாடகத்தில் தேசிய கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்குது. இப்போது ஒன்று பாரதிய ஜனதா, இல்லைன்னா காங்கிரஸ். அப்போ அங்கே முழுமையாக தேசிய கட்சி இருக்குது, தமிழகத்தில் தேசிய கட்சி வரல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதில் நம்ம மூக்கு நுழைக்க வேண்டான்னு அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ ஏன் தேசியம் வீழ்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலை என்னென்னா, இந்தியா முழுவதும் நதிநீரை மத்திய அரசாங்கம் எப்படி ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டுச்சோ அது மாதிரி நதிநீரை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்தால் தான் இப்போ மாநில அரசாங்கங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்.
இந்த நிலைப்பாட்டை மத்திய அரசாங்கம் எடுக்கலை. தேசிய அரசாங்கம் காங்கிரஸும் எடுக்கலை, பாரதிய ஜனதா கட்சியும் எடுக்கலை. ரெண்டுக்கு மாற்று, இதுக்கு அது மாற்று அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களே ஒழிஞ்சு எந்த மாற்றமுமே இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை. அப்போ தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காத தேசிய கட்சிகள் தமிழகத்தில் வீழ்கிறது, எழவில்லை. ஏன் எழவில்லைன்னா, மாநிலத்தில் தலைமைகளை மாற்றிக்கொண்டே இருப்பது ரெண்டு கட்சியுமே. இப்போ காங்கிரஸில் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை இருப்பார், 2 ஆண்டுகள் இருப்பார். அவர் வந்து அந்த கீழே ஃபீல்டெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரை மாற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சியிலையும் தலைமைகளை மாற்றிக்கொண்டே இருப்பது. இதனால தான் மாநிலத்தில் இவர்கள் எழவில்லை அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவை தாரை வாய்த்தது காங்கிரஸ் கட்சி. அதை எடுக்கிறதுக்காக தமிழகத்திலிருந்து நிறைய தீர்மானம்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கான எந்தவித முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கலை. நாங்கள் காங்கிரஸுக்கு மாற்றுன்னு வந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் கோரிக்கையை கேளாசெவியாக இருக்கிறது என்பது தான் நமக்கு. இப்போ நீங்கள் கச்சத்தீவு இருந்ததுன்னா நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அந்த பகுதியில் தான் இருக்குது. அப்போ இவங்க அந்த மீனவர்களுடைய மீன்கள் எங்கே அதிகமாக கிடைக்குமோ அந்த இடத்துக்கு இவங்க போகும்போது இலங்கை அரசாங்கத்தினால் சிறைப்பிடிக்கப்படுறாங்க, போட்டுகளை உடைக்கிறாங்க, கொள்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நிலைப்பாட்டை இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்தியில் பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சி செய்தியிலையும் தமிழக மீனவர்கள் 5 பேர் இன்றைக்கி இலங்கை அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ தமிழகம் என்பது ஒரு தமிழ்நாடு தனி நாடா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ குஜராத் மீனவரை பிடித்த 2 மணி நேரத்தில் இந்திய இராணுவம் தலையிட்டு அந்த மீனவர்களை மீட்டு கொண்டிருக்கு. அப்போ தமிழகம் இந்தியாவில் தானா இருக்குது அப்படிங்கிற கேள்விக்குறி தமிழர்கள் மத்தியில் எழுது. அப்போ தமிழர்கள் மத்தியில் வெகுண்டெழுந்து அதை பார்த்தாலும் மறந்துடுறாங்க. தேர்தல் வரும்போது எவன் நமக்கானவன் என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லை. ஆனால் தேசிய கட்சியை இங்கே உள்ளே விடக்கூடாதுங்கிறதுல தெளிவான சிந்தனையோடு நீங்கள் வந்து தமிழர்கள் இருக்கார். அப்போ என்ன வித்தை காமிச்சிங்கனாலும் இங்கே தமிழர்கள் மத்தியில் தேசிய கட்சிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இல்லை. குதிரை சுமந்து தான் 5 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் 5 பேர் எம்பியாக ஜெயிச்சிருக்காங்கன்னா அது இந்த திமுக என்ற குதிரையின் மேல் சவாரி செய்து 5 பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய கலரை மாற்றிக்கிட்டு டக்குன்னு போய் ஒரு இடத்துல சேர்ந்து மந்திரி ஆகிட்டாங்க. அப்புறம் இப்போ அதில் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நின்று ஜெயிக்கிறதுல அந்த அன்புமணி ராமதாஸுடைய மனைவி ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுமே இப்போ என்னென்னா இந்த கூட்டணி தார்மீகத்துக்குள்ளே வந்துடுவாங்க போல இருக்குது, அவங்களுக்கே ஏதாவது பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தேசிய கட்சிகள் ஏன் வந்து தமிழகத்தில் எழவில்லை என்பது இது. இப்போ மருத்துவம், நீங்கள் மருத்துவ படிப்புங்கிறது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை டாக்டர் எம்ஜிஆர் எடுத்தார். மருத்துவக் கல்லூரிகளை தனியார்களுக்கு கொடுத்து நிறைய மருத்துவக் கல்லூரிகள் வந்தது, நிறைய மருத்துவ மாணவர்கள் வந்தாங்க. +2 தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெற்றால் அந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும், மருத்துவர் ஆவாங்க. அதை என்ன பண்ணிடுச்சுன்னா மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் தான் இந்த நீட்டுங்கிறது அந்த இதை கையில் எடுத்ததே காங்கிரஸ் அரசாங்கம் தான். அதை வலுவாக பிடித்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி. அப்போ நீட் தேர்வை இந்தியாவில் தான் தேர்வு, ஆனால் அது அந்த வினாத்தாள்களையும் தயாரிப்பது பார்த்தா ஒரு அமெரிக்க நிறுவனம். அப்போ நீட் தேர்வை எழுத வச்சு இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்கள் தமிழகத்தில் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரியான மருத்துவ சீட்டுகளை பறித்து கொள்வது, தமிழருடைய உரிமைகளை, தமிழருடைய கல்வியை பறித்து கொள்வது என்ற நிலைப்பாட்டை தேசிய கட்சியில் எடுக்குது. நீ பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் வந்து இந்த சுங்கச்சாவடிகள் இருக்குது. தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடிகள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம தமிழர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சுங்கச்சாவடிகளிலும் இருக்கிற தமிழர்கள் வெளியேற்றப்பட்டு அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் வெளி மாநிலத்தவரை கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை தேசிய அரசாங்கம் எடுத்திருக்கு. சைலண்டாக இப்போ வந்து ரொம்ப தெளிவாக தமிழகத்தினுடைய வேலை வாய்ப்புகளை பறிப்பதற்கான நிலைப்பாட்டை தேசியம் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது.
தமிழர்கள் இனிமேயும் விழிக்கவில்லை என்றால் நீங்கள் வந்து இந்த மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு யாராவது முடியாதுங்கிறது தான். ஏன்னா இப்போ எந்த வார்த்தையும் வெளியிட முடியாத ஒரு முதலமைச்சர் ப்ரெஸ்ஸே சந்திக்கிறதுக்கு தயங்கி ஓடுறார். ஏன்னா அவருக்கு அப்படி தொடர்ந்து பேச தெரியாது. ஏன்னா அவர் எழுதி கொடுக்குற வசனங்களை படித்து படித்து சினிமாவில் வந்ததுனால அவருக்கு யாராவது எழுதி கொடுக்கணும். இப்போ பேட்டியில் ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்டார்னா அதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்றது இன்னொருத்தர் எடுத்து கொடுக்கணும். அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கி தமிழக மக்கள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. அவர் இப்போ 18ஆம் தேதி அன்றைக்கி சட்டமன்றம் கூட போகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. இங்கே பார்த்தானே சின்ன குழந்தைகளை வன்புணர்வு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. அப்போ மத்திய அரசாங்கம் இந்த நிலையை வந்து அவங்க உன்னிப்பாக கவனிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் என்னென்னா இந்த திராவிட கட்சிகளை ஒழித்து ஒரு மாற்று உருவாக்கியிருக்கான். நம்ம கைப்பொம்மையாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குதுன்னு அவங்க சைலண்டாக இருக்காங்க. அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை முதல்ல விட இன்றைக்கி சரியாக இருக்கானா? இல்லை. ஆட்சி தான் மாறி இருக்கே ஒழிஞ்சு காட்சிகள் மாறவே இல்லை. அப்போ தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தை ஒரு மாற்றாந்தாய் பிள்ளையாகத்தான் கருதுகிறது என்பதை நாம் கருதுகிறோம். அப்போ மாற்றாந்தாய பிள்ளையாக கருதும் பொழுது தமிழக மக்கள் தேசியத்தை இந்த மாநிலத்தில் எழாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் வரலாறு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்தியில் கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நின்ன அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சி கூட இல்லாமல் மொத்தமாக இவங்களுக்கு தான் போட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி மீது வெறுப்பு, காங்கிரஸ் மீதும் வெறுப்பு. ஆனால் திமுக சப்போர்ட்னால காங்கிரஸ்காரங்களும் வெண்டுட்டாங்க. இதுதான் இந்த மாநிலத்தினுடைய நிலைப்பாடு. அதனால் தேசிய கட்சிகள் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தமிழகத்தினுடைய எடுத்த கல்விக் கொள்கையை திருப்பி வழங்க வேண்டும். எடுத்த இந்த ஜிஎஸ்டி என்ற ஒரு பெரிய அஸ்திரத்தை நீங்கள் தூக்கியிருக்கீங்க. பல்வேறு மாநிலங்கள் பிரிந்து செல்வதற்கான ஒரு நிலைப்பாடு இதில் இருக்கிறது என்பது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொழிக் கொள்கை வந்து ஹிந்தி என்பது ஒரு 7 மாநிலங்களில் பேசப்படுகிற ஒரு மொழி. இன்றைக்கி இந்தியாவில் 3 மாநிலங்களில் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்குது. அப்போ 20 மாநிலங்களில் நீங்கள் தாய்மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்குது. இவங்களுக்கான எந்த அங்கீகாரமுமே கொடுக்காத தேசிய கட்சிகள் எந்த அங்கீகாரமே மொழிக்கு அங்கீகாரமே கொடுக்கல. அப்போ ஒவ்வொரு மாநிலங்களிலும் தாங்க வந்து யாராவது ஒருத்தனை பிரித்து அதில் வந்து நம்ம ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப நாள் ஈடுபடாது. இப்போ நீங்கள் வந்து மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கி மம்தா பானர்ஜி ஆட்சியை வந்து கலைச்சிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்து அமர்ந்திருக்கு. யாரை? வங்காளிகளை பிரித்து அங்கே ஒரு பாரதிய ஜனதா கட்சி அதே நிலைப்பாட்டை தான் இப்போ தமிழகத்தில் எடுத்திருக்கிறார்கள். சகோதரர் அண்ணாமலையை இறக்கி விட்டு ஒரு புதிய கட்சியை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி தான் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பாட்டு தான் அண்ணாமலை தலைமையிலான இது. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்ததோ அதை தமிழகத்தில் நடத்துவதற்கான வேலையை அவர் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்மளுடைய திரைத்துறையில் உள்ள முன்னணி நடிகர்கள் பூரா நாங்கள் வந்து அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு என்னமோ உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி தெலுங்கர்கள் நிறைய பேர், தெலுங்கர்கள் பிற மொழியாளர்கள் தான் இன்றைக்கி தமிழகத்தினுடைய திரைத்துறையை ஆக்குபை பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க எல்லாமே வந்து கதாநாயகனாக வந்தாக நம்மளை ஆளலாம் என்ற நிலைப்பாட்டை உங்களுக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் செய்த ஒரு தவறு இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் பூரா அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி விட்டிருக்கிறது. தமிழர்களே, நீங்கள் மாறவில்லை என்றால் தமிழகம் நமக்கானதாக இருக்காது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தெலுங்கு லாபியாக இருந்தது. இப்போ தமிழக வெற்றி கழகமும் தெலுங்கு லாபியாகத்தான் இருக்கிறது என்பதற்கு எந்தவித மாற்றும் இல்லை. நீங்களே திருந்தவில்லை என்றால் தமிழகத்தை காப்பாற்ற அந்த ஆண்டவனாலும் முடியாது என்ற நிலைப்பாடு எழும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.